எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவரின் அன்பும் மருந்தும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் இஜ்திமாவினுடைய இரவு தாலீமுடைய மஜ்லிஸிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். தினம் ஒரு சஹாபி என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கிற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபிகளிலே ஒரு முக்கிய சஹாபி. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ஒரு ஷூரா கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அரசியல் ரீதியான முடிவுகள் எடுப்பதற்கென்று ஒரு 6 சஹாபிகள் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த 6 முக்கிய அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய சஹாபாக்களிலே இந்த சஹாபியும் ஒருவர். தந்தை வழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹாஷிம் கிளையை சார்ந்தவர்கள். தாயின் வழியிலே பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாயார் அவர்களுடைய வம்சாவளியான சஹ்ரா என்கிற கோத்திரத்திலே வந்தவர்கள். தந்தை வழியில் ஹாஷிம் குலத்தை சார்ந்தவர்கள், தாயின் வழியில் ஆமீனா அம்மையாருடைய குலத்தை சார்ந்தவர்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபியை குறித்து ஒரு பிரியத்தோடு அன்போடு சொல்வார்கள், இந்த சஹாபி எனக்கு மாமா உறவு முறையை சார்ந்தவர், இவர் எனக்கு மாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையோடு சொல்வார்கள். அவர்கள் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்கிற போது வரலாற்றிலே சொல்கிறார்கள், அஸ்லம வஃபி வஜீஹி வலைஸ ஃபீ வஜீஹி ஷஅரத்து. அவருடைய முகத்திலே ஒரு முடி கூட கிடையாது. அப்படி என்றால் சிறுவராக 17 வயதாக இருக்கிற போது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்திலே 3வது நபராக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாற்று குறிப்பு. இன்னொரு வரலாற்று குறிப்பு, இல்லை இவர்கள் 7வது நபராக இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று ஒரு குறிப்பு. ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை வந்தது. ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹுவுக்கு அவர்களுடைய தாயின் மூலமாக சோதனை வந்தது. ஒரு தாய் தன் மகனை அல்லாஹ்வும் ரசூலும் கட்டளையிட்டு இருக்கிற ஃபரதான விஷயத்தை விட சொன்னால் தாய்க்கு கட்டுப்படலாமா? ஒரு தாய் தந்தையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லி கட்டளையிட்டால் அந்த தாய் தந்தையருக்கு கட்டுப்படலாமா கட்டுப்படக்கூடாதா என்கிற முக்கிய சட்ட பிரச்சனைக்கு இவர்களுடைய வாழ்வுதான் தீர்வாக இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய தாயார் கேள்விப்படுகிறார்கள், சொல்லுகிறார்கள், நம்முடைய முன்னோர்களின் மதத்தை, நம்முடைய முன்னோர்களின் வணக்கத்தை, நம்முடைய முன்னோர்களுடைய எல்லா வழிபாடுகளையும் நீ அசிங்கப்படுத்தி விட்டாய். நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ விடவில்லை என்றால், இனி நான் குடிக்க மாட்டேன், இனி நான் சாப்பிட மாட்டேன், இப்படியே சாவேன் என்று அவர்கள் தாயார் சொல்லுகிறார்கள். யோசிக்க வேண்டும், பெற்றெடுத்த தாய், பாசமான தாய். ஆனால் நீ இஸ்லாத்தை விடவில்லை என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ விடவில்லை என்றால், நான் சாப்பிட மாட்டேன், இனி தண்ணீர் பருக மாட்டேன், இப்படியே சாவேன் என்கிறார்கள். ஆனால் அந்த நிலையிலேயும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு உறுதியாக இருந்தார்கள். சொன்னார்கள், தாயே, நீங்கள் 1000 முறை உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு உயிரும் நீங்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் போனாலும் என்னுடைய இந்த மார்க்கத்தை நான் விடமாட்டேன் என்றார்கள். ஒரு கட்டத்துல 3 நாள் ஆயிருச்சு. 3வது நாள் அவருடைய தாயார் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். அவருடைய இன்னொரு சகோதரர் தண்ணி கொடுத்து எழுப்பி விடுகிறார்கள். அவருடைய தாய் முணங்குகிறார், நான் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த தீனை விடமாட்டேன் என்று இவன் சொல்கின்றான். ஒரு முக்கியமான பிரச்சனை ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு சூழ்நிலை, நான் என்ன செய்வது? அல்லாஹ் குர்ஆனின் வசனத்தை இறக்கி விட்டான். وَإِنْ جَاهَدَاكَ عَلَىٰ أَنْ تُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ. உன்னுடைய தாய் இணை வைக்க சொல்லி ஏவினால் அதற்கு நீ கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் துன்யாவுடைய விஷயத்திலே உன் தாய் தந்தையர்கள் அவர்கள் காஃபிராக முஷ்ரிக்காக இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தின் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறார். இந்த வசனம் தான்
நமக்கு தீர்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அதற்கு பிறகு நிறைய போர்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தோளோடு தோளாக இணைந்து செயல்பட்டவர்கள். அதிலே மிக குறிப்பிட விஷயம் என்னவென்றால், வரலாற்றில் எழுதுகிறார்கள், ஒரு போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், ஃபிதாக அபீ வ உம்மி யா ஸஅத், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஸஅத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சஹாபாக்கள் இவங்க ஒருத்தர் தான். ரசூலுல்லாஹ்வே என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்ற வார்த்தையை ஒரு சஹாபிக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு என்று எழுதுகிறார்கள். வேற எந்த சஹாபிக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி பயன்படுத்தவில்லை. போர்க்களத்துல என்ன செய்யுது, அந்த போரிலே முஸ்லிம்களை ஒரு காஃபிரு எரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எரிக்கணும், அவர்களை தீயிட்டு கொளுத்தி விட வேண்டும் என்று அவன் வருகிறான். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். உடனே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு பார்த்து சொல்லுகிறார்கள், இர்மி ஸஅத், ஸஅதே நீங்கள் அம்பெறியுங்கள், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் சரியான முறையில் அம்பெய்கிறார்கள். கரெக்டாக அவனை அடிக்கிறது அந்த அம்பு. அவன் சிதறி கீழே விழுகிறான், அவன் ஆடை விழுகிறது, அவன் மரணிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய திறமையை பார்த்து சிரித்தார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரத்துல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு சஹாபியாக இருந்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் உணவை நீ ஹலாலாக்கிக்கொள், உன் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். வரலாற்றுல எழுதுறாங்க, ஹலாலான விஷயத்தை மட்டுமே வைத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஹலாலான முறையிலே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதால் இவர் ஏழையாகவில்லை, வரலாற்றுல மிக பணக்காரராக இவர்கள் இருந்தார்கள் என்று எழுதுகிறார்கள். இவங்க மரணிக்கக்கூடிய வஃபாத் ஆகிற அந்த வருஷம் இவங்க ஜகாத் கொடுத்த கணக்கு எழுதுறாங்க, 5000 திர்ஹம் ஜகாத் கொடுத்தாங்களாம். 5000 திர்ஹம் கொடுத்தார்கள். அப்ப இவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன என்று எழுதுகிற போது 2 லட்சம் திர்ஹம் இவர்கள் சொத்து உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் 5000 திர்ஹம் இவர்கள் ஜகாத் கொடுத்தார்கள் என்று எழுதுகிறார்கள். ஆனா இவங்க அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சா உடனே அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். அதற்கு ஒரு வரலாற்றுல அற்புதமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலம், ஈராக்கிலே இவர்கள் அமீராக நியமிக்கப்படுகிறார்கள். மிக சிறந்த முறையிலே அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹ்ட்ட ஒரு பிரச்சனை வருது. ஒருத்தர் வந்து சொல்றாங்க, ஈராக் வாசிகள், இந்த ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் எங்களுக்கு சரியா தொழுகு வைக்க மாட்டாரு, அவர் தொழுகையை ஒழுங்காக தொழுகு வைப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. நீங்க நல்லா கவனிக்கணும், இவங்க சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அந்த ஈராக் மக்களுடைய அந்த கோரிக்கை ஏற்று யார வர சொல்றாங்க அப்படின்னா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ வர சொல்றாங்க. வந்த பிறகு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களை பத்தி ஈராக் வாசிகள் சொல்றாங்க, நீங்க சரியா தொழுது வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா அமீருல் முஃமினீனே, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகு வைத்தார்களோ அப்படிதான் நான் தொழுகு வைக்கிறேன். இஷாவிலே கூட முதல் 2 ரக்காத் கொஞ்சம் நீளமாக்குகிறேன், அடுத்த 2 ரக்காத்தை நான் லேசாக்குறேன் என்று சொன்ன போது உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஸஅத், அது உங்களோட எண்ணம், ஆனா மக்கள் இப்படி சொல்றதாக வருது, நான் ஒரு கமிட்டி அமைக்கிறேன், அவங்க ஈராக்குக்கு வரட்டும், கூஃபாவுக்கு வரட்டும், எல்லா பள்ளிவாசலிலும் போய் கேட்கட்டும் உங்களை பற்றி என்ன கருத்து வருகிறது பார்ப்போம். வர்றாங்க, எல்லா பள்ளிவாசலுக்கும் அந்த கமிட்டி போறாங்க. எல்லா பள்ளிவாசல் இருக்கக்கூடிய சார்ந்தவர்களும் ஸஅத் இப்னு அபீ வக்காஸை நல்ல விதமாகத்தான் சொல்லுகிறார், நல்ல மனிதர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்ல நிர்வகிக்கிறார். ஆனால் ஒரே ஒரு பள்ளிவாசல்ல, பனு அபஸ் என்கிற கோத்திரத்தினுடைய பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் என்ன செய்யறாங்க என்று சொல்றாரு, இல்ல இல்ல, இவர் சரியா தொழுகு வைக்கிறது கிடையாது, ஜிஹாதுக்கு கூப்பிட்டா ஜிஹாதுக்கு வர்றது கிடையாது, கனிமத்தை கரெக்டா பிரிச்சு கொடுக்கிறது கிடையாது, மக்களுக்கு சரியா தீர்ப்பு சொல்வது கிடையாது என்று அவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொன்ன இந்த சஹாபிக்கு சொன்னவுடன் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், இந்த மனிதர், இவர் மட்டும் பொய் சொல்லார், இவர் என் மீது அபாண்டமாக பொய் சொன்னால் இவருடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குவாயாக, இவருடைய ஏழ்மையை நீளமாக்குவாயாக. ஆயுள் நீளமாகி ஏழ்மை கொடூரமாகி
இவர் மிகப்பெரிய ஃபித்னாவுக்கு ஆளாக்கப்பட்டுதான் இவர் வாழ்க்கையை கடைசி கட்டம் இருக்க வேண்டும் என்று துஆ செய்றாங்க. வரலாற்றுல எழுதுறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா, அநியாயமாக ஒருத்தரை பற்றிய முழு தகவல் தெரியாமல் அவரின் மீது அபாண்டத்தை சுமத்தக்கூடாது, அபாண்டத்தை சுமத்தக்கூடாது. சாத் இப்னு அபி வக்காஸ் இங்கு மலுனும் அவர்கள் துஆ செய்ததை போன்று வரலாற்றுல எழுதுறாங்க. அவர் மிக நீளமான ஆயுள் உடையவராக அந்த இருந்தார். எந்த அளவுக்கு அவருக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டதுன்னா, முகெல்லாம் சுருங்கி அவருடைய இந்த ஹாஜி அப்படியே தொங்குதான், அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு. ஆனா மௌத்தாகல. ரொம்ப ஏழையாயி ரோட்ல வழி இல்லாம சுத்துகிறார். ஆனால் அந்த கிழவ மேல கூட பெண்களுடைய ஃபித்னாங்க நடக்குது. போற பெண்கள்லாம் இவரை ஃபித்னா பண்றாங்க, இவர் மோசமானவர்னு இவரை அசிங்கப்படுத்துகிறார்கள். அங்கு சொல்கிறார்கள், சாத் இப்னு அபி வக்காஸின் மீது இவர் அநியாயமாக சொன்னதனுடைய விளைவு அல்லாஹ் இவரை தண்டித்தான் என்று எழுதுகிறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் மூலமாக நம் வாழ்க்கையில் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் பிறருக்கு அநியாயம் செய்து விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் ஒருவருக்கு அநியாயம் செய்தால் அவர் முஸ்லிமா அல்லது அவர் காபிரா, அவர் முஷ்ரிகா என்பதல்ல, அவர் மலுனும், அவர் மனம் உருகி அவருக்கு செய்யப்பட்ட அநியாயத்தை நினைத்து நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே அவர் வருந்தினால் நம் வாழ்க்கை தொலைந்து விடும். அப்படிப்பட்ட ஒரு சாத் இப்னு அபி வக்காஸ் கடைசி நேரத்திலே அவர்களுக்கு ஒரு ஆசை, நான் மௌத்தான பிறகு என்னை நீங்கள் எனக்கு பதிரு போரிலே நான் கலந்து கொண்ட ஒரு ஆடை இருக்கிறது, நான் மௌத்தான பிறகு என் கஃபனுடைய ஆடையோடு நான் பதிரிலே கலந்து கொண்ட அந்த ஆடையை அணிவித்து என்னை அடக்கம் செய்யுங்கள், நான் பதிலுடைய பரக்கத்தை அடைய விரும்புகிறேன். இரண்டாவது சொன்னாங்க, நான் அவங்க மதீனாவுக்கு 10 மைலுக்கு அப்பால மௌத்தா இருந்தாங்க. நான் மௌத்தாயிட்டா மதீனால மஸ்ஜித் நபவி உள் பள்ளி வாசல்ல வச்சு எனக்கு ஜனாசா தொழுகை வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 2 வசியத்தும் நிறைவேற்றப்பட்டது. பள்ளிவாசலுடைய உள் பள்ளிகளை வைத்து இவருடைய ஜனாசா தொழுகை வைக்கப்பட்டது. இவர்கள் ஏன் இதை ஆசைப்பட்டார்கள் என்றால், இவர்கள் மதீனா மஸ்ஜித் நபவியில உள் பள்ளியில இவர்களுக்கு தொழுகை நடத்தினால் என் தொழுகையிலே நபியின் மனைவிமார்களும் கலந்து கொண்டு எனக்கு துஆ செய்வார்கள், அவர்களின் துஆ வேண்டும் என்பதனால் தான் இப்படி வசியத் செய்தார்கள் என்று வரலாற்றில் எழுதுறாங்க. ஆக எல்லாம் வந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சாத் இப்னு அபி வக்காஸ் நபியே என் தாயும் தந்தையும் அர்ப்பணம் என்று சொன்ன சஹாபி, நபிக்காக முழுவதுமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான அந்த சஹாபியை போன்று அல்லாஹ் நம் வாழ்க்கையிலும் உண்மையான பற்றோடு, மார்க்க பற்றோடு, தீன் பற்றோடு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு போன்று நம் மௌத்துக்கு முன்னதாக அல்லாஹ் நம்மையும் இந்த தீனுக்கு பயனுள்ள மனிதராக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.